ஹாய் எவ்ரிவன். எம்பிஏ எம்சிஏ எல்லாருக்குமே இந்த காலேஜில் 10-2 முடிஞ்சு ப்ரொவிஷனல் வந்தோடனே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து காலேஜஸ் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை நான் ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக போட முடியாதுல்ல, அதனால எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நான் பர்டிகுலராக சிஐடி சேர்ந்தவங்க ஒருத்தவங்க கிட்டேருந்து நான் உங்களோட டீட்டெயில்ஸ் நான் வாங்கி நான் அதில் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், எப்போ காலேஜ் போகணும், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10-2 வந்து ஓகே கொடுத்து ப்ரொவிஷனல் வந்து அலாட் ஆகிருக்கும். அண்ட் சில டைம் அதிலே என்ன பண்ணுவோன்னா வித்ஹெல்ட்னு வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை அனுப்பிச்சிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்துடும். ஸோ ப்ரொவிஷனல் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு கூடவே சேர்த்து ஒரு 4-5 பேஜஸ் வரும். இது எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு தான் காமனாக இருக்கும். ஸோ மற்ற இது ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மாறலாம். பட் ஓவரால் இதே ப்ராசஸ் தான். இதில் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டோட சிஐடிக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எப்போக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 16th ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஃபீ எல்லாமே கொண்டு வந்து நீங்கள் கட்டிடுங்க. அதுவும் பை 10:30 AM வந்துட்டு இன்ஸ்டியூட்லேயே வந்து கட்டணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் அட்மிஷன் கேன்சல் ஆகி அந்த அட்மிஷன் வந்து சப்ளிமெண்ட்ரிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் என்னென்ன டேட் சொல்கிறாங்களோ நீங்கள் அந்த மோஸ்ட்டாக எல்லாருக்குமே November 16 எம்சிஏக்கு சொல்லியிருந்தாங்க. எம்பிஏக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்தந்த டேட்குள்ளே போய் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிளாஸஸ் எப்போ ஆரம்பிக்கணும், 17th வந்து ஆரம்பிக்கணும்னு போட்டிருக்காங்க. சிஐடி பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் டு பி அட்டாச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் ஜிசிடி, உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடச்சிருக்குன்னு அலாட்மெண்ட் வரும்ல அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th and 12th மார்க் ஷீட்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணும். அண்ட் தென் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வித் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், இது ரெண்டுமே நீங்கள் கொண்டு போகணும். இது வந்து 2019 பாஸ் அவுட்க்கு இருக்கும், 2022 பாஸ் அவுட்க்கு இருக்காது. அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட் கொண்டு போங்க. ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து கொண்டு போங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TANCET எக்ஸாம்ஸ் அந்த ஸ்கோர் கார்டு இருக்குல்ல அது. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ மார்க் ஷீட்டை வந்து இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கொண்டு போங்க. எல்லோரும் வச்சுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், இல்லாதவங்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அண்ட் தீபாவளி வர டைம்னால எப்போ வேணால் காலேஜஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒழுங்காக போய் இப்போவே டிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அண்ட் தென் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பர்டிகுலர்ஸ் ஃபார்ம் அவங்க கொடுத்துருப்பாங்க. கேஷ் ரெமிட்டன்ஸ் டிப் அண்ட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் த ஆதார் கார்டு. ஸோ இப்போ நான் ப்ரிவியூவில் காமிச்சிருக்க மாதிரி என்ன பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இருக்காது. செம் மார்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எழுதி சைன் போடுற மாதிரி. இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஃபர்னிஷ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்களே எழுதி கொடுக்குறது தான், பெரிய விஷயம்னா இல்லை. நெக்ஸ்ட் வந்து அஃபிடேட் பை த ஸ்டூடெண்ட், அஃபிடேட் பை த பேரண்ட்ஸ் அப்படின்ற இந்த 2 ஃபார்ம் கொடுக்கணும். இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட்டரி அட்வொகேட்டை போய் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு கொண்டு வரணும். இதுக்கு வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா 500 சம்திங் கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் போய் அட்வொகேட்டை வாங்கிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுக்கலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருக்காங்களா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு 100 rupees அந்த மாதிரி ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டை வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அதை ஃபில்அப் பண்ணி சைன்லாம் பண்ணி தந்து சீல் வச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எந்த டைமிங்க்கு வரணும், முதல்ல காலேஜ்க்கு வரலாமான்னு கேட்கணும். ஏன்னா நிறைய காலேஜில் பிஎஸ்சி அண்ணா யூனிவர்சிட்டினா என்ன பண்ணிட்டாங்க, மெயில் அனுப்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நீங்கள் ஒன்றும் வர வேணாம், வந்தாலும் கேட்டோடய அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு ஒரு டேட் சொல்லுவோம், அப்போயே நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் அனுப்பிச்சா போதும், நீங்கள் நேர்லேயே வர வேணாம், எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுதுன்னு சில காலேஜஸ் சொல்லியிருக்காங்க. சில காலேஜ் சிஐடி இந்த மாதிரி காலேஜில் தான் நேரில் கூப்பிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு கேஷும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் மோஸ்ட் கேசஸில் ஃபீஸ் வந்து நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகேன் 14th வந்துட்டு நம்மளுக்கு தீபாவளி இருக்கனால நீங்கள் முன்னாடி நாளைக்கு இந்த வீடியோ வந்து இப்போ இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா நாளைக்கு முதல் வேலையாக போய் உங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி நான் ஃபஸ்ட் இயர் ஃபீ கட்டினா போதுமா இல்லை டோட்டல் ஃபீ கட்டலாமான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் போய் பேங்க்கில் டிடி எடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 5K வந்து கவுன்சிலிங் கட்டியிருந்தோம்ல, இது வந்து டியூஷன் ஃபீல கழிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க.
அண்ட் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டிடி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்தோடனே காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் கேட்டுட்டு வரலாமா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு டிடியோட நம்பர் இருக்கும்ல, டிடி எப்படி எடுக்கணும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிடி நம்பர் வந்துட்டு நீங்கள் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஃபீ ரெமிட்டன்ஸ் ஸ்லிப் அப்படின்னு இருக்குதுல்ல அந்த இடத்துல நீங்கள் எழுதிடணும். இப்போ சிஐடிக்கு பார்த்தீங்கன்னா 65,400 இருக்குது. நீங்கள் அந்த அமௌண்ட்க்கு டிடி எடுத்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் காலேஜில் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு வந்து 3 பஞ்சாக தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 10th 12th டான்செட் மார்க்கர் டிசி மார்க் ஷீட்ஸ் ப்ரொவிஷனல் ஆதார் கார்டு காப்பி. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரொவிஷனல் இல்லை கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அது உங்கள் காலேஜில் பாருங்கள் 2020 பாஸ்ட் ஒர்க்கு ப்ரொவிஷனல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேங்க் அண்ட் காலேஜ் ரெண்டுத்துக்கும் போயிட்டு வர மாதிரி ஆக போகுது இப்போ சமாளிச்சல். ஸோ சீக்கிரம் வாங்கிடுங்க. அண்ட் தென் ஃபோட்டோ காப்பி ஆஃப் த ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க, நோட் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நெக்ஸ்ட் பஞ்சில் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் அது அண்ட் அஃபிடேட் பை ஸ்டூடெண்ட் அந்த நோட்ரி பப்ளிக் அட்வொகேட்டை வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த 2 ஃபார்ம் அண்ட் டிக்ளரேஷன் இருக்குது, டிக்ளரேஷன் பை ஸ்டூடெண்ட். இது எல்லாத்தையும் செகண்ட் பஞ்சாக சொல்லிட்டாங்க. அண்ட் தென் தேர்ட் பஞ்சில் ஃபீ ரெமிட்டன்ஸ் ஸ்லிப்பு நீங்கள் டிடி வாங்கியிருப்பீங்களா அதோட ஒரிஜினல் அண்ட் தென் ஃபோட்டோ காப்பி ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் ஜிசிடி கோயம்புத்தூர் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் இப்போ வந்து ஹாஸ்டல் இந்த வருஷம் மோஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இந்த ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வேறு ப்ரொசீஜர் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நான் குரூப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க, நான் அதை வச்சு நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.